ஓகேவா? இன்னும் பாதி பேர் கனெக்ட் ஆகலையே. இல்ல இல்ல எல்லாரும் வரல. இன்னும் எல்லாரும் வரல. 11 பேர்ல 11 பேர் ஏதோ இருந்தாங்களே ஜி. 11 பேர் இருந்தாங்க ஜி. சரி பாக்குறேன். இது குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. சேம் தான், சேம்லயே தான். அவ்வளவுதான் முடிஞ்சது. பிரின்சஸ் லைன் கட்டிங் முடிஞ்சிச்சு. பிளேயர் அட்டாச் பண்றது எப்படின்னு பாக்கணும். என்ன மீதி பேரை காணும். நம்மளுது கால் பண்ணி கால் பண்ணி எதுவும் என்னன்னு செக் பண்ண சொல்றேன். அப்படியே எல்லாம் வந்துட்டீங்களா? Yes, ma'am. வந்தாச்சு. Yes, ma'am. Yes, ma'am. சத்யா எனக்கு ஏதோ டிலீட்னு கேக்குது. என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணு. அந்த ரெக்கார்டிங் செய்வா. போலாமா? Okay, ma'am. Start. இப்போ வந்து இது வரைக்கும் புரிஞ்சுது இல்லையா? இங்க என்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதை 4ஆல டிவைட் பண்ணி என்ன வருது, இங்க என்ன மெஷர்மெண்ட் அதை 4ஆல டிவைட் பண்ணி கரெக்டா வருதா, இதுல என்ன வருது அதை 4ஆல டிவைட் பண்ணி கரெக்டா வருது. எல்லா சைஸுக்குமே சேம் தான். இது நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா அதுவாகவே வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம எதுவும் இல்ல ஒன்னும் ஆட் ஆன்ஸோ இல்ல கம்மி பண்றதோ எதுவுமே இருக்காது. இல்ல ஒரு 0.1, அதாவது 0.1ங்கிறது என்னன்னா அந்த இவ்வளோண்டு. இந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. ஸோ இங்க வந்து ஒரு 0.1 கம்மியா இருக்குங்கிறதுலாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. ஸோ இப்போ இங்க வந்து இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம இங்க ஆட் ஆன் பண்ணிருப்போம் இல்லையா அந்த 1/2 inch, இது இங்க இவ்வளவுதான் சைட் மெஷர்மெண்ட்ஸ் வருது. இப்போ இதை எப்படி கம்மி பண்ண போறோம்? ஒண்ணு இதை டாட்டா போட்டு கம்மி பண்ணலாம், இல்லையா அதை கிராஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருந்தா கிராஸ் பண்ண முடியாது. இப்போ இது ஓரளவு 1 inch தான் கூட இருக்குங்கிறதுனால ஒரு 1/2 inch தட்டிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு டாட் போடுவோம். நம்ம பெரிய பஸ்டா இருக்கு அப்படின்னா அப்போ இங்க என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஒரு நம்ம எப்படி மேல கப்க்கு டாட் கொடுத்தோமோ அதே மாதிரிதான் இங்க ஒரு 3 inch வரைக்கும் இருக்கலாம். இந்த இடத்துல எவ்வளவு இங்க ரெடியூஸ் பண்ணணுமோ அதை டாட்டா போட்டுடலாம். இல்ல அப்படின்னா இது என்னோட பேக்கோட அளவு, ஸோ அதை விட 1/2 inch மட்டும்தான் இருக்கணும். அதை எடுத்து வந்து கிராஸா இதோட கனெக்ட் பண்ணிடலாம். கட் பண்றப்ப இந்த இடத்துல இப்படி இப்படி மேல ஏத்தி கட் பண்ணுவோம். கட் பண்றதுக்கு முன்னாடி இதையும் வச்சு செக் பண்ணிக்கோங்க ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு. இல்ல இதை வந்து ஒரு டாட்டா போட்டு எடுத்துக்கலாம். இதுல எதுவுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்ட் தான். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அந்த மார்க் பண்ணிருக்கீங்கல்ல அந்த ரைட் சைடு, அது எப்படி மார்க் பண்ணுங்க? இதுவா கனெக்ட் அந்த மார்க்கிங், அதுல ஒரு மார்க் இதுவா பண்ணிருக்கீங்கல்ல அது இல்ல, அந்த லாஸ்ட் லைன்ல ஒரு மார்க்கிங் இருக்குல்ல இப்ப சொன்னீங்க. இதுவா அந்த மார்க்கிங்
இது வந்து பேக்க வச்சு நம்ம ஃபர்ஸ்டே ட்ரேஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணோம்ல, அப்பயே அந்த மார்க் நான் போட்டுட்டேன் பிங்க்ல. ஓகே 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 டன். அப்படியே இல்லைனா கூட நீங்க சைட வச்சு இதை வரைஞ்ச பிறகு சைட வச்சு நீங்க இவ்வளவு வரணும்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அங்க டாட்டாவும் போடலாம், இல்ல தட்டியும் விட்டுறலாமே. தட்டி விடுறது மீன்ஸ் கட் பண்ணி தூக்கி போடலாம். இங்க பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்கு. அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூடயே நம்ம டாட்டாவும் போட்டுக்கலாம், இல்ல அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படி கட் பண்ணும்போது லைட்டா தூக்கி ஷேப் பண்ணி கட் பண்ணிடும். இந்த ஷேப் மட்டும் நீங்க கரெக்டா எடுக்கணும். ஸ்ட்ரைட்டா இருக்க கூடாது, லைட்டா போயிட்டு பெண்ட் மாதிரி வரணும். ஓகே ஓகேவா? இப்ப இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பிரின்சஸ் லைன் வந்து எப்பவுமே 3 பீசஸா வரும். இது ஒரு பீஸ், இது 2 பீஸ், மொத்தம் 3 பீஸா இருக்கும். இந்த சீமுக்கு பேரு தான் பிரின்சஸ் சீம். இந்த லைன் இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேரு பிரின்சஸ் லைன் பிளவுஸோ யோக்கோ சொல்றோம். இது வந்து ஃபோல்டுல இருக்கும், இது ரெண்டும் தனித்தனி பீஸா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இங்க நம்ம சீமிங் அலோன்ஸ் கொடுப்போம் ஸ்டிச் பண்ணும்போது. இப்ப இதை கட் பண்றேன் நானு. இப்போ ஃப்ரண்ட் யோக் நீங்க கட் பண்ணா கூட இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் இந்த மாதிரி தான் கட் பண்ணிருக்கோம். பின்னாடி இருக்கிறத விட்டுருவோம். ஃப்ரண்ட் நம்ம புதுசா மார்க் பண்ணது. இந்த ஷேப் எல்லாம் கரெக்டா அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இத நம்ம வேற துணியில கட் பண்ணும்போது ஆன் ஃபோல்டுல வைக்கிறேன் நானு. இதுவும் ஆன் ஃபோல்டுல வைக்கிறேன். இங்க மட்டும் நம்ம சீமிங் அலோன்ஸ் கொடுப்போம். ஏன்னா நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு துணி வேணும்ல, அதனால இங்க மட்டும் சீமிங் அலோன்ஸ் கொடுப்போம். வேற இடத்துல எல்லாம் ஆல்ரெடி நம்ம விட்டுருப்போம். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட் பிடிச்சு தைக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி இந்த பீஸுக்கும் இதுதான் பாருங்க நம்ம கரெக்டா கட் பண்ண அளவு. அதை விட 1/2 இன்ச் கூட. இப்ப நம்ம தைக்கும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா, மேல கீழே கொஞ்ச நாளைக்கு புதுசா பண்றவங்க இருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ஆம்ரவுண்ட் சைடு எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஆம்ரவுண்ட் சைடு, இந்த இடத்துல இப்படி கனெக்ட் ஆகும். சோ இதுவும் கீழே கனெக்ட் ஆகும். சோ இதை மட்டும் நீங்க இது ஆம்ரவுண்ட் சைடு, இது பாட்டம் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, இல்ல எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாம. சம்டைம்ஸ் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஸ்டிச் பண்ணிடுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. ஆம்ரவுண்டும் கனெக்ட் ஆகுதா, சிம்பிள், அவ்வளவுதான். இந்த தேவையான இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் எதுக்குன்னா, நம்ம சீமிங் அலவன்ஸ் அந்த இடத்துல தான் தையல் வரப்போகுது, அதுக்கப்புறம் இருக்கிறது சீமிங் அலவன்ஸ்னு அர்த்தம். நாச்சஸ் எப்படி போடுவோம்னா இப்படி இந்த ஃபோல்டு பண்ணிட்டு, இப்போ இதையும் பேக்லயும் ஒரு நாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம் ரவுண்டோட நாட்ச் இது. இப்போ ஆம் ரவுண்ட் எனக்கு இந்த இடத்துல எப்படி ஃபிட் ஆகும். ஓபன் பண்ணா இந்த நாச்சும் உட்கார்ற இடம், ஆம் ரவுண்ட் கனெக்ட் ஆகிற இடம். நமக்கு அதெல்லாம் இந்த நாட்ச் போட்டுக்கிறதோட பெனிஃபிட் வந்து அதுதான். பேக்கோட நாச்சும் ஃப்ரண்டோட நாச்சும் ஒன்னா கனெக்ட் ஆகும். ஸோ பேக்கோட நாச்சும் ஃப்ரண்டோட நாச்சும் இப்படி ஒன்னா கனெக்ட் பண்ணி இங்க ஸ்டைல் போடுவோம். ஸோ அதுக்கு தான் இதை நாச் பண்ணிக்கிறது. இந்த கை இப்படி இணைச்சிட்டே வரும். இது இணைச்சிட்டே வர்றப்போ கரெக்டா வந்து இது இங்க உட்காரும். ஸோ இந்த நாச்சும் எல்லா நாச்சும் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டிச்சிங்ல நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல, நம்ம கரெக்டா கட் பண்ணிருக்கோம், கரெக்டா ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ ஸ்லீவ்ஸோட வேற பேட்டர்ன் சொல்லினோம் இல்லையா, அது பாத்துடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஸ்லீவ் பேட்டர்ன் பார்த்துட்டு நம்ம ஃபிளேயர் எப்படி பண்ணலாம்னு பாத்துக்கலாம். வேற ஏதாவது ஸ்லீவ் தெரியணுமா யாருக்காச்சும்? ஆக்சுவலா அந்த பஃப் ஸ்லீவ்ல வந்து மேல ஹை நெக் பண்றோம்லப்பா. அப்ப இப்ப நீங்க கீழே அந்த கிராஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த இடம் வந்து தூக்கிக்குது கீழே. எந்த கிராஸ் சொல்றீங்க? அந்த எண்டு எந்த கீழே பேஸ் லைன்ல அந்த கிராஸ் லாஸ்ட். இப்போ நான் ஒரே விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுல என்ன நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லுங்க, அப்ப புரியும். ஏன்னா நீங்க ஜென்ரலா சொல்றது எனக்கு புரியல. இப்ப நான் ஒரு ஹை பஃப் எப்படி பண்றது நான் சொல்றேன், ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே எல்லா ஸ்லீவ் பண்றதா இருந்தாலுமே ஒரு பேசிக் ஸ்லீவ் டிராஃப்ட் எடுத்துருங்க. நான் இங்க வந்து லெவல் பண்ணிக்கிறேன். இது வந்து சீமிங் அலவன்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் நம்ம ஜென்ரலா எல்லா கை மடிக்கிறதுக்கும் விடுவோம். ஹாஃப் அன் இன்ச் விடுறேன். இப்போ நான் இந்த லென்த்துக்கு ஒரு அந்த பலூன் ஸ்லீவ் மாதிரியோ இல்ல ஹை பஃபோ பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹை பஃப் மேல மட்டும் வர பஃப் தான் ஹை பஃப்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இங்க ஸ்லீவோட லென்த் இதை அப்படியே டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து நான் அப்படியே டிராஃப்ட் பண்ணிருக்கேன். இங்க ஒரு 3 இன்ச், இங்க 3 இன்ச். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயுமே நான் எதுவுமே ஆட் ஆன் பண்ணல. இங்க 3 இன்ச் இப்படி ஸ்கொயரா 3 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த பீஸ் எடுத்து வந்து இதுதான் பிரச்சனை. ஒரு ஹை பஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் நம்ம கரைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பஃப்புக்கு ஷேப் எடுத்துட்டு வரதுக்கு. இந்த பஃப்லயே போய் கனெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அது ஃபிட் ஆகாது. இதுக்கப்புறம் டெப்த் இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹை பஃப் பண்றப்ப இது ஒரு கரெக்ஷன் பாத்துக்கணும். இதுதான் ஹை பஃப். இந்த பஃப் எப்படி இருக்கும்னா குட்டி குட்டியா கேதர் பண்ணுவோம், இந்த இடத்துல மட்டும் இருக்கும். இப்படி இருக்கும் ஒரு ஸ்லீவ். இந்த இடத்துல மட்டும் பஃப் இருக்கும். இதுதானே கேக்குறீங்க நீங்க, இல்ல வேற கேக்குறீங்களா? போனா கீழே இருக்குல்லப்பா, அந்த பஃப் கொடுத்துட்டு கீழே நான் சொல்றேன், கீழே நம்ம மடிச்சு அது கொஞ்சம் தூக்கிக்குது. இல்லாம தூக்கிக்குது. ஹைட் தூக்குற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா விட்டிருக்கீங்களா? இந்த கேப் லெந்த் கரெக்ட்டா விட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. எந்த கேப் லெந்த்? கேப் லெந்த் இருக்கும்ல ஸ்லீவுக்கு, இங்க ஒரு எடுக்கிறோம்ல ஒரு லெந்த், அத வந்து கேப் லெந்த்னு சொல்லுவோம். ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்றது தெரியல. அது வந்து சைஸ் பொறுத்துன்னு நான் சொன்னனே. இல்லனா வந்து எப்படின்னா பஸ்ட் டிவைடட் பை 12ன்னு போட்டா கூட அது வரும். பஸ்ட் வந்து 38 டிவைடட் பை 12 எவ்வளவு? ஓ, நீங்க அந்த 3.5 3 to 3.25 சொன்னீங்களா, அது சொல்றீங்களா? அது வந்து நீங்க அது சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா இது தூக்க வாய்ப்பு கிடையாது. நீங்க வேற எங்கயோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் இங்க தூக்கும். ஓகேவா? அது நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேப்பா, ஷூர். மத்தபடி எதுவும் பெருசா கையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆம் ரவுண்ட் கரெக்டா விட்டுனீங்க, அது ஆம் ரவுண்ட்ல மட்டும்தான் ஒரு பிரச்சனை வரும் கையை பொறுத்த வரைக்கும். இப்போ இங்க வந்து அந்த பலூன் ஸ்லீவ் மாதிரி பண்றதுக்கு வந்து இங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கேதர்ஸ் வேணும், எந்த அளவுக்கு அது ஃபிளஃபியா தெரியணும், அதுதான். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்ப என் கை வந்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அவங்க கை பார்க்கறதுக்கு நல்லா அழகா தெரியும். ஆல்ரெடியே குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்னும் குண்டா தெரியும். அதனால என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்லீவ் பண்ணும்போது அந்த கேதர்ஸ் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கணும். அதை பொறுத்து இந்த மெஷர்மெண்ட் வேரி ஆகும். இப்ப இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து இப்ப என்னோட கைக்கு நான் பண்றேன் அப்படின்னா என் கை கொஞ்சம் குண்டான கை தான். அப்ப எனக்கு ஒரு 2 இன்ச் தான் நான் வச்சுப்பேன். எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும், ஆனா எனக்கு வந்து ரொம்ப கேதர்ஸ் வேணாம். இப்ப இது வந்து 2 டைப்ஸ்ல பண்ணலாம். ஒண்ணு வந்து இந்த ஸ்லீவை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் மட்டும் வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே 2 இன்ச் வச்சிருக்கேன், அது அப்படியே 2 இன்ச் டைரக்டா. இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த பலூன் ஸ்லீவ்ஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பட்டி நம்ம மடிச்சு அடிக்க மாட்டோம், அப்படியே ஃபோல்டு பண்ண மாட்டோம், ஒரு பீஸ் போட்டு மடிச்சு அடிப்போம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1/2 இன்ச் ரெடியூஸ் பண்ணிப்பேன். அதாவது அந்த சீமிங் அலவன்ஸ் ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணி கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு நான் தைக்கிறது இங்க தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு பட்டி போடுவேன். அதாவது பட்டினா சின்ன ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் போட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி அடிப்போம். ஸோ இது ஃபுல்லா உங்களுக்கு கேதர்ஸ் ஆயிடும். ஃப்ரண்ட் நெக், ஃப்ரண்ட் ஆர்ம் ரவுண்ட் எப்படி, பேக் ஆர்ம் ரவுண்ட் எப்படி, அது எல்லாமே சேம் பேட்டர்ன். இங்க ஒரு 2 இன்ச் ஆட் ஆன் பண்ணி இங்க இருக்கிற சீமிங் அலவன்ஸை எடுத்துட்டு அதே துணியில ஒரு சீமிங் அலவன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பட்டி போட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன் 1 இன்ச்சுக்கு. ஸோ அப்ப அது என்ன ஆகும்னா ஒரு இந்த மாதிரி வந்துட்டு கீழே ஒரு பட்டி மாதிரி வரும். ஸ்லீவ்ஸ் வந்து லென்த் வந்து மீடியம் ஸ்லீவ்ஸ்ல பண்ணாதான் இது அழகா இருக்கும், ஃபுல் லென்த் ஸ்லீவ்ஸை விட. இது வந்து வெஸ்டர்ன் கார்மெண்டா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இந்தியன் கார்மெண்ட் இப்ப நம்ம மேக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபிட் வந்து ஒரு இந்தியன் கார்மெண்ட் மாதிரி தான் கொடுப்போம். அப்போ வந்து அதுல அவ்வளோ பெரிய பலூன் ஸ்லீவ்ஸ் போனா நல்லா இருக்காது. மினிமம் 2 to 2.5 inches. இதே வெஸ்டர்ன் போறீங்க, அது அந்த பலூன் ஸ்லீவ்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 4.5, 5 வரைக்கும் கூட வைக்கலாம். அது ரொம்ப கை மட்டும் நல்லா பெருசா தெரியும், அது ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது போடும்போது நீங்க பாடி கோன் வியர் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட் வெஸ்டர்ன்ல இதை பண்றீங்க அப்படின்னா. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. No, ma'am. இல்லப்பா. ஒரே டவுட்டுப்பா. சொல்லுங்க. கீழே இப்ப நீங்க 1 inch பட்டி அட்டாச் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ நான் எவ்வளவு ஆமா. கரெக்டா நான் கீழே எடுக்கணும்? எக்ஸாக்ட் நம்ம மெஷர்மெண்ட் 1/2 inch நம்ம சீம் அலவன்ஸ் கீழே விட்டுதான் பண்ணிருக்கோம். அந்த 1/2 inch சீம் அலவன்ஸை கட் பண்ணி எடுத்துடணும், கரெக்டா? நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, டோட்டலா என் கை வந்து 10 இன்ச்சு, எனக்கு பினிஷிங் 10 இன்ச் இருக்கணும், ரெடி அளவு 10 இன்ச் இருக்கணும், அப்படித்தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்ப ரெடி அளவு 10 இன்ச் இருக்கணும் அப்படின்னா நான் பட்டி 1 இன்ச் போடுறேன்னா 1 இன்ச் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் கை வெட்டிட்டு 1 இன்ச் பட்டி போடுங்க. சீமிங் அலவன்ஸ் கொடுக்கறதுல நீங்க ஆட் ஆன் பண்றது தானே, உங்க இஷ்டத்துக்கே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே புரியுதா? ஓகே. ஓகே ஓகே. இப்போ ஃபிளேயர் போலாம். ஸோ இப்போ இதுல நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ஃபிளேயர் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து கேதரிங் எப்படி பண்ண போறோம், கேதரிங் பண்ண போறோம், ப்ளீட் பண்ணல கேதரிங் பண்ண போறோம். இன்னொன்னு வந்து அம்பர்லா ஃபிளேயர் பண்ண போறோம். அம்பர்லா ஃபிளேயர் பண்றோம் அப்படின்னா அது வந்து சர்க்குலர் ஃபிளேயர் அப்படிலாம் சொல்லுவோம். சர்க்குலர்ல ஃபுல் சர்க்குலர் இருக்கு, ஹாஃப் சர்க்குலர் இருக்கு. ஜென்ரலா ஃபுல் சர்க்கிள் நம்ம ரெகுலர் வியர் மேக்ஸில யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அவ்வளோ பெரிய கார்மெண்ட் தூக்கிட்டு எல்லாம் ரெகுலர் வியர்க்குலாம் நடக்க முடியாது. ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மேக்ஸியே போடுறோம் இல்லையா. அதுல போயிட்டு ஃபுல் சர்க்கிள்லாம் யாருமே வியர் பண்ண மாட்டாங்க. இப்ப ரெடிமேட்லாம் வரதெல்லாம் கூட ஹாஃப் சர்க்கிள் தான் வரும். இப்போ இதுக்கு ஃபுல் சர்க்கிள்க்கு 2πr அப்படிலாம் ஒரு ஃபார்முலா எல்லாம் போட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆகுது பாருங்க இன்ஸ்டாகிராம்ல. அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணவே வேண்டாம். வேணா நீங்க யாராவது கால்குலேட் பண்ணிட்டு குரூப்ல போடுங்க, நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்னு. வெயிஸ்ட்டை 6ஆல வகுத்துக்கோங்க. ஃபுல் சர்க்கிள்லாம் வெயிஸ்ட்டை 3ஆல டிவைட் பண்ணுங்க. ஹாஃப் சர்க்கிள்லாம் இவ்வளவுதான் ஃபார்முலா. சர்க்குலர் ஃபிளேயர். இது ஸ்கர்ட்னாலும் இதேதான். ஸ்கர்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெயிஸ்ட் 6ஆல டிவைட் பண்ணிட்டு மேல இருந்து வச்சுட்டு கீழே எவ்வளவு லென்த், இப்ப 40 இன்ச்சு ஸ்கர்ட் அப்படின்னா 2 இன்ச்சை வந்து பெல்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு 38 இன்ச்சு வைப்போம். இதை மேக்ஸினா என்ன பண்ணுவோம், ஃபுல் லென்த் என்னோடது 44, இதுல யோக்கு 14 லெஸ் பண்ணோம்னா 30 இன்ச்சு வைப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸ்கர்ட்டுக்கும் இதே தான், 2 in 1. நீங்க ஸ்கர்ட்டா வேணாலும் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்கர்ட்டா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபிளேயரா வந்து யோக்ல அட்டாச் பண்ண போறீங்கனாலும் சேம் ஃபார்முலா. இடுப்பை வந்து 6ஆல வகுத்துக்கோங்க, இடுப்பை வந்து 3ஆல வகுத்துக்கோங்க. இது இல்லாம நம்ம ஆல்ரெடி நம்மளோட இடுப்பு எவ்வளவு 32, நமக்கு 8 வரணும். அவ்வளவுதான். இந்த 8 வந்து வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கனாலே 8 நமக்கு வந்துரும். இப்ப நம்ம ஒரு 4 லேயரா முக்கோணமா போடுவோமா, நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள்க்கு எப்பவுமே என்ன பண்ணோம்னா 60 வித் துணி வாங்குவோம். நம்ம 60 வித் கிளாத் வாங்குனீங்கன்னா ஃபுல் சர்க்கிள்க்கு வந்து நமக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். 60 வித்ல தான் ஃபுல் சர்க்கிள் பண்ணவே முடியும்.
இப்போ நீங்க 44 வித் துணி வாங்குனீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா மேக்ஸிக்கு 44 வித்ல மேக்ஸி பண்ணலாம். சின்ன ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் வரும். அந்த அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இல்ல 60 வித்ல நீங்க ஹாஃப் சர்க்கிள் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஃபுல் சர்க்கிள் பண்ணணும்னா கண்டிப்பா 60 வித் தான் வேணும். 44ல பண்ண முடியாது. இப்ப நார்மலா நம்ம பண்ண போற மேக்ஸி வந்து ஹாஃப் சர்க்கிள் தான். இப்போ என்னோட வெயிட் 32 3 ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 10.1 10.6 32 divided by 10.6 ஸோ 10.6. ஸோ நமக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ரேடியஸ் அது வந்து 10.6. இப்போ இடுப்பு நமக்கு எவ்வளவு 32, அதை 4ஆல வகுத்து வச்சுக்கோங்க 8. சோ இதை நீங்க அசியூம் தான் பண்றேன். துணியில நான் எப்படி போடுறது நான் சொல்றேன். இதை அசியூம் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கோணமா நம்ம இப்படி மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இப்படி முக்கோணமா போடுவோம் நம்ம துணியை. இது 4 லேயர்ல இருக்கும். 10.6 நம்ம 10.5 வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த எட்ஜ்ல இருந்து 10. இந்த ஒரு பாயிண்ட்ல எல்லாம் பெருசா டிஃபரன்ஸ் வராது. இல்ல நீங்க 10.6 வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேன் பாத்தீங்களா? இந்த இடம் உங்களுக்கு மாறவே கூடாது. இந்த ஷார்ப்பான எட்ஜ்ல தான் இருக்கணும். நான் ஃப்ரீ ஹேண்ட்ல ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்ப நமக்கு இதுல சீமிங் அலவன்ஸ் எல்லாம் ஆட் ஆன் ஆகியே வந்துரும். இப்ப நமக்கு இதுல 8 வரணுமா, 8.5 வந்துருச்சு. இப்போ இதுலயே சீமிங் அலவன்ஸ் ஆட் ஆன் ஆயிடும். இப்போ இது வந்து வெட்டும் போது நமக்கு மேக்சிமம் வந்து காட்டன் மேக்ஸில கூட நம்ம இந்த ஃபிளேயர் எடுக்க மாட்டோம். காட்டன் மேக்ஸி பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளீட்டோ கேதரோ தான் பண்ணுவோம். ஜார்ஜெட்ல தான் நம்ம ஷிஃபான் ஜார்ஜெட்ல தான் வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுப்போம். என்னன்னா அம்பர்லா பிளேயர் எடுப்போம். அப்ப என்ன ஆகும்னா அதோட அதை நீங்க என்ன கட் பண்ணீங்கனாலும் இது பயாஸ்ல இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு 1 இன்ச் 2 இன்ச் வந்து அதை தைக்கும் போது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்றோம்னா இதை ஒரு 3/4 இன்ச், இது ஜார்ஜெட்ல நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3/4 இன்ச் மேல தூக்கி வெட்டிக்கோங்க. அளந்து பார்த்துட்டு வேணும்னா கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஃபிளேயர் கட் பண்றதுல பார்க்கணும். நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. இங்க இந்த 10 பாயிண்ட் ரவுண்ட் நம்ம ஜெனரலா மேக்ஸ் படிக்கும் போது பார்ப்போம் இல்லையா, ஒரு அதாவது 10.5 அப்படின்னா 6 வந்து 0.5 பண்ணிக்கலாம். இதே 10.7 வருது அப்படின்னா அது வந்து 11 ஆக்கிப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இதுல ஒரு பெருசா ஒரு 0.1 வந்து டிஃபரன்ஸ் வராது. அதனால 10.5 நான் இதை எடுத்திருக்கேன். இதே 10.5 இங்க இந்த ஷார்ப்ல இருந்து இந்த கிரீன்ல மார்க் பண்ணிருக்கிறது வந்து 10.5. அதுக்கு மேல 1/2 இன்ச் to 3/4 இன்ச் அந்த துணியோட வெலாசிட்டி சொல்லுவோம்ல, இது இழுத்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க மேல வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அந்த துணியை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க 32 இருக்கான்னு. கரெக்டாவே வந்துரும். நீங்க மேல வெட்டினாலே கரெக்டா வந்துரும். ஏன்னா அந்த சீமிங் அலவன்ஸ் இங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே இறங்கி வந்துரும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க இதுல வெட்டிக்கோங்க. காட்டனா இருந்தா இந்த மெஷர்மெண்ட் போயிடலாம். அதுவும் இல்லாம இதுல ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம தைப்போம். சோ அப்ப இங்க டோட்டலா 2 இன்ச் நமக்கு சீமிங் அலவன்ஸ் வந்துரும். அந்த 2 இன்ச் வந்து இங்கிட்டு 1.5 இன்ச் அங்கிட்டு 1.5 இன்ச் அது இழுத்து தைக்கும் போது கரெக்டா சீமிங் அலவன்ஸோட வந்துரும். ஜார்ஜெட்ல பண்றதா இருந்தா மட்டும் மேல ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ தூக்கி கட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா லைட்டா ட்ரிம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதாப்பா? டவுட் எதுவும் இல்லைல்ல? No, ma'am. இப்போ நம்மளோட யோக்கோட லென்த் எவ்வளோ? 14. டோட்டல் வந்து 44. அப்போ இந்த 14 நான் லெஸ் பண்ணிக்கிறேன் 30. அப்போ ஃபிளேயரோட லென்த் 30 பிளஸ் பீக்கோ போட போறீங்கன்னா 1/2 இன்ச், மடிச்சடிக்க போறீங்கன்னா 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. டவுட் இல்லைல்லப்பா?
No, ma'am. யாரோ வசந்தின்னு ஒருத்தவங்க அட்மிட் கொஞ்சம் செக் பண்ணு இன்ஸ்டா வாட்ஸ்அப்ப. இப்போ இந்த வசந்தி வந்துடட்டும். வசந்தி மேம் எப்ப டிஸ்கனெக்ட் ஆனீங்க? மேம் மேம் எப்ப டிஸ்கனெக்ட் ஆனீங்க? மேம் ஆக்சுவலா டிராவல் இருந்தோம் மேம். அப்ப நான் இடையில டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி கனெக்ட் அப்படியா? பண்ணேன். சரி ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நான் ஓகே பார்க்கல தேங்க்யூ. அதனால. ஓகேவா? ஓகே இது மேம் தேங்க்யூ. இது வந்து ஓகே நம்ம ஃபிளேயர் பாக்குறோம். ஃபிளேயருக்கு வந்து ரெண்டு ரெண்டு கால்குலேஷன்ஸ். ஒன்னு இடுப்ப 3ஆல வகுத்துக்கிறோம் ஹாஃப் சர்க்கிள்னா. இதே ஃபுல் சர்க்கிள்னா இடுப்ப 6ஆல வகுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹாஃப் சர்க்கிள் பண்ண போறோம். அதனால இடுப்ப வந்து 3ஆல வகுத்திருக்கேன். 10.6 நான் இதை வந்து ரவுண்ட் அப் பண்ணிருக்கேன் 10.5 இடுப்பு ஆல்ரெடி நமக்கு 4ஆல டிவைட் பண்ணிருக்கோம். ஏன்னா யோக்கு நமக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது 8 இன்ச்சு. ஸோ இந்த ரெண்டு கால்குலேஷனை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபிளேயர் கட் பண்றோம். இந்த ஷார்ப் எட்ஜ்ல இருந்து அந்த 10.5 அப்படியே ரவுண்டா இந்த டிப் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. டைட்டா பிடிச்சிட்டு அப்படியே 10.5 மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்க 8 வரணும். ஆனா சீமிங் நம்ம சோ டேப்பர் ரவுண்டா செக் பண்ணி 8. சோ இது நமக்கு 4 லேயர்ல ½ இன்ச் சீமிங் அலவன்ஸ்னா 2 இன்ச் சீமிங் அலவன்ஸ் இதுல வந்துரும். சோ நம்ம சைடு மார்ஜினோட ஆட்டோமேட்டிக்கா அது செட் ஆயிரும். சைடு மார்ஜினை விட அது கம்மியா தான் இருக்கும். ஒரு 1/4 இன்ச் கம்மியா தான் இருக்கும் இதோட சீமிங் அலவன்ஸ். நம்ம பயாஸ்ல இருக்கிறதுனால லைட்டா இழுத்தோம்னா கூட அது ஃபிட் கரெக்ட் ஆயிடும். இது ஜார்ஜெட்ல பண்றதா இருந்தா நீங்க ஒரு 3/4 இன்ச் மேல கட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது கரெக்டாவே இருக்கும், அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்மளோட லென்த் டோட்டல் லென்த் 44. அதுல 14 இன்ச்சஸ் யோக் லெஸ் பண்றோம். டோட்டலா 30 வருது. இப்போ இந்த ஃபிளேயரோட லென்த் வந்து 30. இந்த ஃபிளேயர் மட்டும் நமக்கு 30 இருக்கணும். இதுல பீகோ போட போறீங்கன்னா 0.5 ஆட் பண்ணிக்கோங்க சீமிங் அலவன்ஸா. ஃபோல்ட் பண்ணி அடிக்க போறீங்கன்னா 1 இன்ச்சா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 30 வைக்கணும் நானு. நீங்க இங்க இருந்து வேணாலும் 30 வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து இந்த கால்குலேஷன் எல்லாம் வேணாம்னா நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், நீங்க ரெகுலரா வெட்டுறவங்களா இருந்தா 14 இன்ச்சா இந்த 14 இன்ச் இங்க வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபுல் லென்த் 44 எடுப்போம். அது கன்ஃபியூஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து 30 நம்ம கிரீன் மார்க் பண்ணிருக்கோம்ல, காட்டனா இருந்தா கிரீன் மார்க் பண்ணிருக்கிறதுல பண்ண போறேன் நானு. இல்லைன்னா இந்த பிங்க் மார்க் பண்ணிருக்கிறதுல பண்ண போறேன் நான். ஸோ எனக்கு 30.5 வரணும். பட் ஆனா இங்க நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு 20 தான் இருக்கு. ஸோ நம்ம 20 வச்சுக்கலாம். அந்த லென்த்தை வந்து 20 மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. திருப்பி மார்க்கிங் எங்க இருக்கோ அதே இடத்துல. ஸோ இங்க இருந்து நமக்கு இங்க வரும்போது துணி பத்தல இல்லையா, நம்ம இங்க அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இது என்ன பண்ணணும்னா இந்த பீஸை கட் பண்ணிடுங்க. இங்க சின்னதா ஒரு பின் பண்ணிக்கோங்க. துணியில இருக்கும்போது பின் பண்ணிட்டு இந்த 44 வித் நம்ம பண்ணாலே ஒரு ஷார்ட் லென்த் பண்ணும்போது நமக்கு பெருசா வந்துட்டு இந்த பிரச்சனை வராது. இந்த ஒட்டு போடுற பிரச்சனை. ஒரு லாங் லென்த் எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒட்டு போடுற பிரச்சனை வரும். ஸோ இப்படி இந்த பீஸை ஜாயிண்ட் போட்டுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே ஓகேப்பா. ஓகேவா? ஆல் ஓகே தானே? ஓகே. இப்போ ஓகே. இது வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சர்க்குலர் ஃபிளேயர்ல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இந்த ஒட்டு பயாஸ்ல எடுக்கணுங்களா இல்ல ஸ்ட்ரெயிட் கட்லயே
அந்த கொண்டு உங்க பிரிண்ட் வரலாம். பார்த்து எடுக்கணும். நல்ல கொஸ்டின். பிரிண்ட் பார்த்து எடுங்க. உங்க பிரிண்ட் எந்த பக்கம் போகுது? இப்போ ஒரு பூ போட்ட பிரிண்ட் எடுக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பீஸ் கரை தான் நிக்கும் எப்படியா இருந்தாலும் அந்த ஒட்டு போடுற இடத்துல. அதே மாதிரி இன்னொரு கரையை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது ஸ்டைப்ஸ் மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த ஸ்டைப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க எடுக்கணும். ஓகே ஓகே. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எப்படியா இருந்தாலுமே நீங்க ஒரு 40 இன்ச்சு 42 இன்ச்சு வரைக்கும் தான் ஒட்டு போடாம தைக்க முடியும். அதுக்கு மேல போச்சுனாலே நீங்க கண்டிப்பா அந்த ஒட்டு அட்டாச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்லைன் இப்ப நம்ம நீங்க இத சொன்னது இந்த செமி சர்க்குலர் கரெக்டா? ஆமா செமி சர்க்குலர். மேம் ஆக்சுவலா லைனிங் இதுக்கு போடணும்னா லைனிங் எவ்வளவு மேம் எடுக்கணும்? இப்போ ஜென்ரலா வந்து துணி எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறது வந்து யோக்குக்கு 1 மீட்டர் வேணும்பா. ஸ்லீவ்ஸ் ஓகே வந்து மேம். ஒரு யோக்ல ஷார்ட் ஸ்லீவ் மீடியம் ஸ்லீவ்னா ஒரு மீட்டர்ல வந்துரும். ஃபுல் ஸ்லீவ் பண்றீங்கன்னா யோக்குக்கே 1.5 மீட்டர் தனியா வேணும். கீழே ஃபிளேயருக்கு 3.5 மீட்டர் வேணும். சோ டோட்டலா 4.5 to 5 மீட்டர் வேணும். உங்களுக்கு அந்த கையோட லென்த் பொறுத்து அது மாறும். 5 மீட்டர் இருந்தா தாராளமா ஒரு ஃபுல் லென்த்தே ஸ்டிச் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலா லைனிங் கொஞ்சம் கைக்கு ஜாயின் போட்டு தான் பண்ண முடியும் இல்லைங்க மேம்? ஆமா கம்பல்சரியா லைனிங்கும் ஜாயிண்ட் வரும், மெயின் பீஸும் ஜாயிண்ட் வரும். நீங்க வந்துட்டு ஜாயிண்ட் போடுறப்ப மட்டும் எப்படின்னா நீங்க ஜாயிண்ட் போடுற இடம் வந்து அதாவது எப்படி சொல்ல டபுள் பீஸா இல்லாத இடமா பார்த்து ஜாயிண்ட் வர மாதிரி போடுங்க துணிய. ஓகே. புரியுதா? இந்த பீஸ் வந்து சிங்கிளா வந்தா கரை பக்கத்துல வரும். இது அப்படியே டபுள் பீஸா வர மாதிரி ஜாயிண்ட் போட்டீங்கன்னா தான் அழகா இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு இப்படி இப்படி பின்னாடி தனித்தனியா தெரியும். மெட்டீரியல் வேற மட்டும் ஏதாவது காமிச்சிருங்க மேம். மெட்டீரியல் கட் பண்ணும்போது மட்டும் காமிச்சிருங்க மேம். மெட்டீரியல் கட் பண்ணும்போது இதுல வேற எதுவும் டவுட்ஸ் கிடையாதுல்ல? இல்ல எல்லாம் ஓகே தானே? இல்ல மேம். இல்ல மேம். வேற யாருக்கா டவுட் இருக்கா? கேதரிங் பண்றது ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. கேதர் பண்றப்போ என்னன்னா நம்மளோட டோட்டல் லென்த் இப்ப என்னோட ட்ரெஸ்ஸோட லென்த் நமக்கு வந்து 44 இன்ச்சஸ் வந்து துணியோட லென்த் இருக்கும். ஓகேவா? நமக்கு ஃபிளேயர் லென்த் 30 தான் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோல்டிங்க்கு இடம் விடுவோம். இப்ப என்னோட 44 லென்த் இந்த துணி 44 லென்த்னு வச்சுக்கோங்க. இது லென்த்தா வச்சுக்கோங்க. கீழே பாட்டம்ல நான் 1 இன்ச் ஃபோல்டிங் விடுவேன். ஜென்ரலா வந்து நம்ம கேதர் பண்றதுல வந்து நம்ம மடிச்சுதான் அடிப்போம். 1 இன்ச் நான் மடிச்சு அடிக்கிறதுக்கு விடுறேன். எனக்கு இங்க 30 இன்ச் நான் ஃபிளேயருக்கு ஆட் பண்ணிட்டு சாரி லென்த் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து சீமிங் அளவு டோட்டலா 30 இங்க 1 இன்ச் இல்லாம இங்க ஒரு 1/2 இன்ச் டோட்டலா 1.5 இன்ச். இப்போ எனக்கு இந்த துணி இருக்கு. இப்ப நான் ஒரு 2.5 மீட்டர் சுருக்க போறேன்னு வச்சுக்கோங்க. 2.5 மீட்டர் அப்படியே எந்த லென்த் இருக்கோ அதை 4ஆல அப்படியே டிவைட் பண்ணிட்டு ஒரு இதுல எனக்கு 8 வரணும். அதே மாதிரி கேதர் பண்ணுங்க. டேப் வச்சு அளந்துட்டே கேதர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலயே ஈஸியஸ்ட் கேதரிங் மெத்தட். ஸோ எனக்கு இது ஒரு 2 பீஸா இருக்கு இந்த துணின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதுல 16 வரணும், இதுல 16 வரணும். இப்போ இந்த சென்டர் நான் நாட்ச் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு 8 இருக்கணும். நான் குட்டி குட்டியா தானே கேதர் பண்றோம். குட்டி குட்டியா கேதர் பண்ணிட்டு 8 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் இது பெரிய பெரிய பால் கவுன் பண்றதுக்கு இதுதான் ப்ராசஸ். எவ்வளவு பெரிய துணி இருந்தாலும் 4ஆ டிவைட் பண்ணிட்டு அந்த வெயிஸ்ட 4ஆ டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை அந்த 4க்குள்ளார வர வைக்கணும். அவ்வளவுதான் கேதரிங். நான் துணி வந்து லைனிங் போடல. ஒரு காட்டன் மெட்டீரியல். ஸோ இப்போ கரை இந்த பக்கம் கரை இந்த பக்கம் கரை. எப்பவுமே ஜிப்பர் மார்ஜின் வந்து கரையில தான் போடுவோம் நம்ம. கரை சல்வேஜ்னு சொல்லுவோம். 2 கரையும் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்ல எது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஸ்டிச் பண்ணும்போது அப்படின்னா அதை மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜிப்பர் கொடுக்க போறீங்க அப்படின்னா
ஓப்பன் சைட்ல மார்க் பண்ணும். இப்ப நான் வந்து ஜிப் கொடுக்க போறது கிடையாது. அதனால நானு எப்பவுமே வந்து நம்ம ஒரு துணி சேவ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என்னோட சைஸுக்கு இந்த துணியில வந்து ஒரு ஃப்ரண்டோ பேக்கோ எடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சைடா போட்டுக்கணும் துணிய. அட்லீஸ்ட் அது கைக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் எந்த கார்மெண்ட் கட் பண்ண போறீங்கனாலும் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. இது என்னோட பேக்கு. மார்க்கர் மார்க்கர் ஸோ என்னோட பேக்கு இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய ஊசி வச்சு. ஸோ இங்க அதே மாதிரி இந்த இடம் நாட்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்த நாட்ச் பண்ணியிருக்கேன். டாட் வரப்போற இடத்த இந்த டாட்டோட பாயிண்ட்டுக்கு நீங்க ஒண்ணு இந்த பக்கம் திருப்பி இங்கேயே வரைஞ்சுக்கணும். அதர்வைஸ் ஒரு மோட்டா ஊசி வச்சு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு ஓட்டை விழுந்துடும். அதை வச்சு நீங்க டைரக்டா கூட வரைஞ்சுக்கலாம். இது பேக் கட் பண்ணியாச்சு.